ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு புது கெஸ்ட் வந்திருக்காரு. நமக்காக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி தான் செய்து காட்ட போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிலே இல்லாமல் அவர் வெல்கம் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் வெல்கம் சர்வேஷ். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம் யஷ்வந்த் அண்ட் வணக்கம் மக்களே. என் பேர் வந்துட்டு சர்வேஷ். நான் வந்துட்டு இப்போதைக்கு 12ஆம் வகுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் சென்னை தான். எனக்கு வந்துட்டு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அம்மா கூட கிச்சனில் சேர்ந்து சமைச்சு சின்ன சின்ன இதுவாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சில சின்ன வேலைகள் சின்ன சமையல் பண்ணுவேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க? இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரை கலர் சிக்கன் டிக்கா ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு நேஷ்னல் ஃப்ளாகில் வர 3 கலரும் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம வந்துட்டு நினச்சிட்டு இருப்போம் இது ஹோட்டலில் அந்த மாதிரி இதில் வந்துட்டு ரொம்ப சார்கோல் எல்லாமே கண்டிப்பாக வச்சு செய்யணுன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் கேஸ் பர்னர் அதை வச்சே வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எதில் தான் அமைக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு 3மே நம்ம இப்போ சைமல்டேனியஸாக பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு 3தோட பேஸ் இன்க்ரீடியன்ஸுமே சேம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கசூரி மேத்தி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் லைட்டாக பண்ணிவிடுவோமா? பண்ணிவிடுவோம். இப்போ வந்து 3 டிக்காக்குமே வந்து கசூரி மேத்தி ஒரு பேஸ் இன்க்ரீடியன்ட். ஸோ அதுக்காக எவ்வளோ கசூரி மேத்தி வச்சுருக்கோம்? இங்கே வந்துட்டு நம்ம 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சரி ஆட் பண்ணிட்டா. பேன் வந்துட்டு மிதமான சூட்டில் கம்மி சூட்லேயே இருந்தால் போதும். 30 செகண்ட்ஸ் லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமே. சரி. ஸோ இப்போது இது வந்துட்டு பச்சை கலரில் இருக்குது. இது லைட்டாக வந்துட்டு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் அந்த கலர் வரும்போதே போதும். ஓகே, அவ்வளோதான். வேற என்னெல்லாம் சமைப்பீங்க வீட்டில்? வேற வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது. அது ஜென்ரலாக வந்துட்டு குக்கிங் பிடிச்சவங்க எல்லாருமே நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நான் அவ்வளோலாம் இல்லை. எனக்கு வந்துட்டு இருக்கிறத சமைக்க பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ அம்மா வீட்டில் பிரியாணி பண்ணுவாங்க, நான் அதை கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி நான் அதை பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு புதுசாக இதில் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரிலாம் எனக்கு பெருசாக எனக்கு ஒன்றும் இப்போதைக்கு ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருக்கிறத அப்படியே பண்ணுவேன். பேசிக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணி எல்லா ரா இன்க்ரீடியன்ஸ்லேருந்து போய் அது அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுதான். இது வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நார்மலாக சேர்த்தா அது வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். கசூரி மேத்தி வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். இதே நம்ம ட்ரை ரோஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்க்கு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அது லைட்டாக கிறிஸ்பியாக மாறும். ஸோ தட் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்தா நமக்கு சிக்கனில் ஃபைனலாக வந்துட்டு அந்த கோல் ஸ்மெல் இருக்கும்ல, அதாவது சார்கோலோட ஸ்மெல்லு, அது ஸ்மோக்கி எஃபெக்ட், அந்த இது வந்துட்டு இதுலேருந்தே நமக்கு கிடைக்கும். அதுதான். இதுக்கு நம்ம சார்கோல் போடணுன்ட்டு அவசியம் இல்லை, இது இருந்தாலே போதும். இப்போது லைட்டாக கலர் மாதிரி இன்னும் கொஞ்சம் உண்டு, இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு பிளேட்டில் தட்டிட்டு கையிலே வந்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கு மிக்ஸி எதுவும் தேவையில்லை. சரி, ஓகே. இது அவ்வளோலாம் சூடாக இருக்காது. நம்ம அப்படியே ஜஸ்ட்டு நார்மலாக நம்ம ஹேண்ட் வச்சு எவ்வளோ பவுடர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் பவுடர் பண்ணிட்டா போதும். ஓகே, இது அப்படியே 3 பவுலில் போட்டுடலாமா? இது போட்டுட்டும் போடலாம், இல்லை தயிர் போட்டுட்டும் போடலாம். இது போதும். ஓகே. இப்போ பவுல் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, 3த்தையுமே வச்சுக்கலாமா? இங்கே ஒரு பவுல் வச்சுருங்க, அங்கே ஒரு பவுல் வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கர்டு எவ்வளோ போடுறோம்? எல்லாத்துக்குமே 2 டேபிள் ஸ்பூன் போதுமா? போதும். தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். சரி, நமக்கு வர கன்சிஸ்டன்சியை பொறுத்து. ஓகே. இன்கேஸ் ரொம்ப திக்காக வந்துருச்சுன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். ரொம்ப தனியாக வந்துச்சுன்னா அதுக்கு வேறு மேட்ரு இருக்குது. அப்புறமா கார்ன்ஃப்ளவர்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணணும்? 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன். சரி. ஓகே, நன்றி. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடிச்சு வச்சிருக்கிற கசூரி மேத்தி. சரி, எல்லாத்துக்கும் இவ்வளோ போடுங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோ போடுங்க. அப்புறம் இதை வந்து மூணா பிரித்து போடணும். அதை எப்படி பிரித்து போடுவீங்களோ. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் கை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அந்த மாதிரி. ஓகே, ஃபைன். உப்பு
உப்பு தேவையான அளவு உப்பு. ஆமாம். இப்போ வந்துட்டு அதாவது வந்துட்டு 3 கலர் சிக்கன் டிக்காவுக்குமே வந்துட்டு பேஸ் இன்க்ரீடியன்ஸ் இந்த 4ம் சேம் தான். ஓகே. இப்போ வந்துட்டு ரெட், ஒயிட் அண்ட் கிரீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் கலர் பண்ணலாம். ஓகே. ரெட்டுக்கு வந்து ரெட் கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். ஓகே. எவ்வளோ? 2 டேபிள் ஸ்பூன். சரி, ஆட் பண்ணிடுறேன். அடுத்து மல்லித்தூள். மல்லித்தூள் எவ்வளோ? அது 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. ஈக்குவல் குவான்டிட்டியில் மல்லித்தூள் மிளகாய் தூள். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. சரி. அதுக்கப்புறம் கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில். எவ்வளோ? ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம். அந்த இது வேறு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோமா? இதை வந்துட்டு ஹரியாலி டிக்காக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போவே ஊற்றினாலும் ஊற்றிடலாம். இல்லை, இப்போ வேணாம். இப்போ ஊற்றினா கன்ஃபியூஷன் ஆகிடும். அது செய்யும் போது சரி. ஓகே. ஸோ இப்போது அடுத்து வந்துட்டு ஒயிட் கலர் மலாய் சிக்கன் டிக்கா. ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் அரைக்கணும் மிக்சியில். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்? கேஷ்யூஸ், பாதாம், கார்டமம், ஏலக்காய். 3மே இருக்கு. ஆமாம். எவ்வளோ கேஷ்யூ, எவ்வளோ பாதாம், எவ்வளோ ஏலக்காய்? கேஷ்யூஸ் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15, பாதாம் வந்துட்டு 5லேருந்து 10, ஏலக்காய் வந்துட்டு 5லேருந்து 6. ஓகே. இது இப்போ வந்து ஃபைன் பேஸ்ட். இதுவே வந்துட்டு இப்போ பாதாமே லைட்டாக பேஸ்ட் மாதிரி மாறும். ஸோ அந்த பேஸ்ட்டாக வரதே நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். சரி. இதில் நம்ம எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை. இதை 3 மட்டுமே அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. அப்படியே அரைச்சி எடுத்துருவோம். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ண போகிறோம்? இதை டைரெக்டாக சேர்த்துருவோம். போதுமா? இது போதும். அடுத்து இதில் வந்துட்டு பெப்பர். எவ்வளோ? 1 டேபிள் ஸ்பூன். சரி. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். அது எவ்வளோ? 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன். சரி. அப்புறம் சீஸ் வந்துட்டு ஒரு க்யூப்ன்ட்டு வச்சுக்கலாம். ஒரு க்யூப் வந்துட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரீமும் சரி சீஸும் சரி ரெண்டுமே வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஓகே. நமக்கு வந்துட்டு தேவையான ஒரு க்ரீமினஸ்க்காக தான் வந்துட்டு ரெண்டுத்தையுமே நம்ம சேர்க்குறோம். நம்ம ஆனால் தயிர்லேயே அது இருக்கும். இன்னொரு ரிச்னஸ், இன்னொரு நல்லா டேஸ்ட்டுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஹரியாலி டிக்காவுக்கு வந்துட்டு புதினா அரைக்கட்டு. புதினா அரைக்கட்டு இருக்கு. கொத்தமல்லி அரைக்கட்டு இருக்கு. பச்சை மிளகா 4 பச்சை மிளகா. ஆமாம். இதை போய் அரைச்சிட்டு வாங்க. ஓகே. ரொம்ப சாரி 2 வாட்டி அரைக்க விட்டதுக்கு. ஸோ இப்போ அரைச்ச மிக்சர் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்துடலாம். நம்ம பேசிக் இதில். ஓகே. ஸோ இப்போது இதுலேயும் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில், கடுகு எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்? அதே 1 டேபிள் ஸ்பூன். ஓகே. அவ்வளோதான். இப்போது 3த்தோட மிக்சர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்த்துட வேண்டியது. சரி. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. போதுமா? சிக்கன் ஆட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சிக்கன் வந்து 3 சிக்கன் பிரெஸ்ட் இருக்கு. ஆட் பண்ணிடலாம். ஸோ 3 சிக்கன் பிரெஸ்ட் அப்படின்றது ஒரு 400 கிராம்ஸ் வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். யார் பண்ண போகிறோம்? நானே பண்ணுறேன். இப்போ கை கழுவிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்போது நடுவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு போட்டு அரைச்சதுனால இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அழுத்தம் கொடுத்து பிசையணும். போதுமா? ஓகே. போதும். அழுத்தம் போதும். நல்லாவே போதும். இதே அழுத்தத்தோட சிக்கனை சேர்த்துருவோம். மின்ஸ் சிக்கன் ஆகிடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. எஸ். 3மே ரெடி. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்? புகை போட போகிறோம். அதான் போட போகிறோம். சரி. ஓகே. அதாவது சார்கோலை வச்சு ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். சரி. ஸோ இதை முதல்ல எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பில் சார்கோல் வச்சுக்கலாம். நிலக்கரி. ஸோ 3லேயும் 3 வச்சுருவோம். ஓகே. உள்ளே போய்ட்டு போகுது. போகாது. ஒரு வாட்டி போயிடுச்சு. எடுக்க முடியல.
இப்போ தான் செக்க சேவல்னு வரணுமா? ரொம்ப வர வேணாம், நார்மலாக போகணும். ஓரத்துலலாம் டக்குன்ட்டு வந்துடும், நடுவில் வராது. அது எவ்வளோ வருதோ அது போதும். சரி, ஓகே. இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு அடிஷ்னலாக நமக்கு ஃப்ளேவர் ஆகிறதுக்கு, அடிஷ்னலாக நமக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு தான், அந்த ஹோட்டல் டேஸ்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த எல்லா ப்ராசஸுமே. போதுமா? சரி, ஓகே. இப்போ எல்லாத்துலேயுமே நடுவில் வச்சிடலாம், இல்லை சைடில் வச்சிடலாம், எங்கேனாலும் வைக்கலாம். நடுவில் வைக்கலாம். ஓகே ஓகே, வச்சாச்சு. வச்சு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இல்லை போட்டுறீங்களா? வெள்ளையில். ஓகே, வெள்ளையும் சொல்லுமா? எண்ணெய் ஊற்றலாமா? லைட்டாக இருக்கிறதே லைட்டாக. ஓகேவா? முதல் புகை போட்டாச்சு. ஓகே, முடியாச்சு. அடுத்து ஓகே. இப்போ இது எவ்வளோ நேரம் மேரினேட் ஆகணும்? ஸோ இப்போ வந்துட்டு புகை போட்டாச்சு. இது வந்துட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ நாள். ஓகே. ஸோ இப்போ நம்ம சிக்கனில் ஸ்மோக் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவோமா? பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. சரி. ஸோ இந்த ஸ்மெல்லே நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஆமாம். அடுத்து வந்து நம்ம ஸ்கியூவர்ட்ஸில் சிக்கன் இன்சர்ட் பண்ணிப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போ என்ன கலர்? சிவப்பில் வந்து போவோமா? ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஒரு நிமிஷம், இன்னும் குத்தி முடிக்கல. சிக்கன் வந்துட்டு பக்கத்தில், அதாவது ரொம்ப கேப் விட்டு இது பண்ணணுன்ட்டு இல்லை. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கேப் விட்டு இன்சர்ட் பண்ணால் ஒன்ஸ் சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படியே வந்துட்டு ஓரளவுக்கு டைட்டாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதில் நமக்கு வேணும்னா இது சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவுலையே வந்துட்டு டைஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் என்ன வேணுமோ, ப்ரிஃபரபிளி ஆனியன் அண்ட் கேப்சிகம். இந்த ரெசிபி நீங்கள் எத்தனை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க? நான் வந்துட்டு இதை டோட்டலாக ஒரு 8 டைம்ஸ், 7 to 8 டைம்ஸ். ஆனால் என்னென்னா ஒரு வாட்டியும் பண்ணும்போதும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, அதான் கை கழுவிடலாம். எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணியிருந்த சிக்கனை வந்துட்டு 6ல் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம தவால கிரில் பண்ணி எடுத்துருவோம். ஓகே. இப்போ சிக்கன் ப்ளேஸ் பண்ணிட்டா? இதெல்லாம் குக் ஆகட்டும். இது மேலே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? இது மேலே வந்துட்டு நெய் ஆட் பண்ணலாம், பட்டர் ஆட் பண்ணலாம், இல்லை நார்மல் எண்ணெய் ஆட் பண்ணலாம். எது ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட்டர் ஆட் பண்ணிப்போமா? கண்டிப்பாக. ஓகே. திருப்பி எவ்வளோ குக் பண்ண போகிறோம்? ஒரு சைடு வந்துட்டு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகிற மாதிரி. ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு, திருப்பி விட்டுடலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்துக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. குக் ஆனதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதானே? அவ்வளோதான்.
இப்போ நம்ம சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கண்டிப்பாக. இப்போ டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. Cheers. Cheers. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் தெரில க்ளோஸ்அப் வச்சானான்னு தெரில, கடிக்கும் போதே வந்து அப்படியே பன்னீர் கடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, இல்லை செம்ம ஃப்ளேவராக இருக்குது. இது சாப்பிட்டாங்கன்னா ரெஸ்டாரண்ட் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு. அதுதான் என்னோட இஷ்யூவும் கூட. அங்கே தான் கிடைக்கும்னு இல்லை, நம்மளாலே செய்ய முடியும். நிச்சயமாக செய்ய முடியும். கண்டிப்பாக. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எதாவது சொல்லணுமா யோசிக்கிட்டேன்? யஷ்வந்த் கூட சமைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் நான் வந்துட்டு ஒரு 5 to 6 இயர்ஸாக வந்துட்டு ஏதோ சமையலில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் லைக் ஏதோ ஒரு மீடியா சோர்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அண்ட் அது உங்கள் கூடன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் அதுக்கு சான்ஸ் கொடுக்குறது உங்களோட வியூவர்ஸ்க்கு, வேறு எந்த யூடியூபர் இதை பண்ணுறாங்கன்னு தெரில, நீங்கள் அதுக்கு சான்ஸ் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து சான்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு ஹாப்பினஸை ஷேர் பண்ணுற விதம் தான். கரெக்டுங்களா? யாரெல்லாம் வந்து சேர்ந்து சமைக்கணும் ஆசைப்பட்றாங்களோ அவங்க நிச்சயமாக வந்து இங்கே சமைக்கலாம். ஸோ எல்லாருமே சேர்ந்து சமைக்கலாம். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் சர்வேஷ். ஓகே, தேங்க்யூ.